அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் அடுத்த 119 நாட்கள். இந்த 119 நாட்களில் மிக வலுவாக பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைய போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்று 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை நோக்கி நகர போகிறாருங்க. இது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் இந்த வேளையில் மிக விரைவில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் ராசியின் அதிபதியான சனி வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக பாதசனியாக அமரப்போகிறார். இந்த குரு வக்ரம் நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு தைரியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சனி நுழைவார். அப்போது மிகுந்த நன்மை நிச்சயமாக உண்டு. அதற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வகையில் இந்த 119 நாட்கள் மிக வலுவாக வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி அதிபதியான புதனும் இந்த தருணத்தில் சாதகமாக வலம் வருகிறார். எனவே எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சிறப்பாக சிந்திப்பதற்கான யோகம் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிதுன ராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த குரு பகவான் தற்போது திரும்பி மேசராசியை நோக்கி நகர போகிறார். இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் சுகஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே பல வகையில ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது குரு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அனைவருக்கும் சமமாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டுங்க. ஏனென்றால் வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அந்த வாய்ப்புகளை யார் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் மட்டும்தான் எதிர்கால வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைகிறது. இல்லை என்றால் சில தடுமாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் சிக்கல்களையும் அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட நிலை மாறுவதற்கு குருவின் உடைய சுப பார்வை மிக வலுவாக ஜென்ம ராசியிலும் 9 மற்றும் 11ஆம் இடத்திலும் வக்ரம் பெற்று கிடைப்பதால் பல வகையில அதிரடியான மாறுதல் நிச்சயமாக உண்டு. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழிலில் நிறைந்த வளர்ச்சி உண்டு. பாகியஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த பணியை எடுத்தாலும் அசுர வெற்றியை பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் மிக அற்புதமான வாய்ப்புகளை எதிர்கால நலனை தீர்மானிக்கக்கூடிய வகையில் இந்த 119 நாட்கள் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. உதாரணமாக ஒரு மிக பெரிய ராஜ்யத்தின் அரசராக இருக்கக்கூடிய ராஜா ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அது என்ன போட்டி என்றால் அவருடைய அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை வெறும் கைகளால் தள்ளி திறக்கக்கூடிய அவர்களுக்கு மிக பெரிய அளவில் பரிசு வழங்கப்படும். அந்த பரிசும் தனது ராஜ்யத்தின் இருக்கக்கூடிய சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பானது அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க. இந்த அறிவிப்பை கேட்டவுடன் மக்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கிடைக்கிறது. சிற்றரசராக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு பங்கு பெறுவதற்காக ஆவலாக பலர் வருகின்றனர். இதை பார்த்தவுடன் மன்னருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தனது ராஜ்யத்தில் இவ்வளவு திறமை வாய்ந்த நபர்கள் இருக்கிறார்களே என்று பெருமை கொள்கிறேன் என்று எண்ணி மகிழ்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அந்த போட்டிக்கு வந்த அனைவரையும் வரவேற்று இந்த போட்டியில் அனைவரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஒருவேளை யாராவது ஒருவர் தோல்வி அடைந்தால் அவருக்கு நிச்சயமாக தண்டனை வழங்கப்படும். அந்த தண்டனை என்னவென்றால் அவருடைய இரு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடன் போட்டியில் ஆர்வத்துடன் பங்கு பெற வேண்டும் என்று வந்த நபர்கள் இந்த இரும்பு கதவின் பின்னால் மிக வலிமை வாய்ந்த வீரர்கள் நிற்பார்களோ அதை தள்ள முடியாமல் அந்த சைடிலிருந்து பலத்தை கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கும் போது தள்ள முடியாது. வலிமை வாய்ந்த யானைகள் அந்த கதவை பலம் கொண்டு தடுப்பதற்கான சூழல் உண்டு என பல்வேறு வகையான சிந்தனை மனதில் ஏற்பட்டு அந்த போட்டியில் பங்கு பெறாமல் அனைவரும் பின்னோக்கி செல்கின்றனர். அதோடு மட்டுமல்லாது இந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அந்த கதவை நோக்கி நகர்கிறார். மற்ற அனைவரும் பின்னோக்கி செல்கின்றனர். இதை
பார்த்த மன்னருக்கு ஒரே ஒரு நபர் வருவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அந்த நபர் வரக்கூடிய வேளையில் அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, அந்த கதவை நிச்சயமா துறக்க முடியாது, தோல்வியை சந்திப்ப, உன்னுடைய இரு கைகளும் வெட்டப்படும், அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் என்று எச்சரிக்கின்றனர். ஆனால் அதை எதையும் அவன் பொருட்படுத்தாமல் அந்த கதவின் அருகாமையில் சென்று தன்னுடைய கரங்களின் பலத்தை பயன்படுத்தி தள்ள முயற்சிக்கிறான். அது எளிதாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவை தடுப்பதற்காக ராஜா அந்த புறம் எந்த ஒரு விதமான பலத்தையும் பயன்படுத்தவில்லை. எனவே எளிதாக அந்த கதவு திறந்து அவர் சிற்றரசராகவும் பின்னர் நாட்டின் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாறுகிறாருங்க. இது போன்ற வாய்ப்புகள் தான் மகர ராசிக்காரர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் சமமாக வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாமல் தவறவிடும் போதுதான் பல சிக்கல்கள் உருவாகும். அதிலும் குறிப்பாக நமக்கு என்ன திறமை இருக்கிறது, எந்த தொழிலை நாம் செய்தால் முன்னேற்றம் பெற முடியும் என்ற அதீத சிந்தனை நிச்சயமாக உங்களிடம் இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்த முயற்சி செய்வதில்தான் பெரிய தடை உள்ளது. ஏனென்றால் அதை செயல்படுத்த முயற்சி செய்யாமலே இதை செய்தால் அதாகிடுமோ, இவ்வளவு பெரிய நஷ்டமாகிடுமோ, அதுல இந்த சிக்கல் வருமோ, அந்த சிக்கல் வருமோ என்று அந்த செயலை செய்யாமலே அந்த தோல்வியை நாம் சந்திக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே அவற்றை விளக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக குரு வக்ரம் பெற்றாலும் நேர்கதியில் சஞ்சரித்தாலும் குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் குரு எப்போதுமே நல்ல பலன்களை தான் அள்ளி கொடுப்பார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இல்லத்தில் பல வகையான மகிழ்ச்சி நிறைந்த சுப செய்திகள் இனிமையாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். திட்டமிட்டதை விட அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மை யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம், தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எதிர்கால நலனை தீர்மானிக்கக்கூடிய வகையில் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார். கலைத்துறையில் உங்களது திறமைக்கான அங்கீகாரம் நிச்சயமாக உங்களுடைய இல்லம் தேடி வருவதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் எதிர்கால நலனை மிக சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு தற்போது வக்ரம் பெற்றாலும் சாதகமான அமைப்பில் இருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த நன்மை மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகள் சிறப்பாக செயல்பட முடியும். புதிய விளைநிலங்கள் வாங்கும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து சிரமங்களும் தவிடுபடியாகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். நிச்சயமாக